5 வருஷமா குழந்தை இல்லை, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்றதா இருக்கட்டும், எங்களுக்கு இன்டைரக்டா பேசுறதா இருக்கட்டும், ஏதாவது ஃபங்க்ஷன் போனோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் அது இன்டைரக்டா பேசுவாங்க. அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்றது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இல்லையா? அவங்க வந்துட்டு எப்போ தாத்தா பாட்டி ஆக்குவீங்க, எப்போ தாத்தா பாட்டி ஆக்குவீங்கன்ற மாதிரியே இருக்கும். இல்லை ஐயோ அப்பா அம்மா கேட்குறாங்க, அம்மா கேட்குறாங்க, கண்டிப்பாக பேபி பிறந்துதான் ஆகணும்னு சொல்லுவாங்க. பேபி இப்போ கூட நாங்கள் பேபி வேணுங்கிறதுனால பேபி வந்து ஆசைப்பட்ட அந்த மாதிரி எல்லாம் இல்லை. பட் இந்த ப்ரெக்னென்சி மூவிஸில் மட்டும்தான் ஒரு அழகான ஃபேஸ். மேஜர் லைஃப்லலாம் அப்படி ஒன்றும் கிடையாது. வேலை வாங்கி தரணும் ஒரு 3-4 வருஷம் கடந்துருச்சு. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தான். இல்லை ஒரு 3 வருஷம் ஏமாத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வருத்தம் இருக்கிறதுனால எப்போவுமே என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ வந்து எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் கீழே, மிடில் கிளாஸ்க்கு கீழே இருந்துச்சு. ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்னா எங்கேயாவது உட்காரணும் வீட்டுக்குள்ளே அப்படின்ட்டு ஒரு இது வச்சுருக்காங்க. பட் அப்படியெல்லாம் கிடையாது. நான் 1st மந்த்லேருந்து 9th மந்த் வரைக்கும் வேலைக்கு போனேன். ப்ரெக்னென்சி ஸ்ட்ரகிள்ஸ்னும் போது அவங்க சொன்னாங்க, ஆமாம் மூட் ஸ்விங்ஸ் அதெல்லாம் இருக்கும், மற்றபடி எனக்கு ஓகே தான், இவர் வந்துட்டு வேலைக்கே போகிறதில்ல, எங்கேயே எல்லாம் ஆள் வச்சுட்டாருன்னாங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் சண்டையெல்லாம் வருமே. 2வது மாதத்துக்கு சண்டை வந்துருச்சு. ஏண்டி நோயின்ட்டு இருக்கு ஏதோ கேட்டார். இந்த வீட்டில் வந்துட்டு இவ்வளோ பார்த்து கட்டின நீங்கள் பேபியோட அரைவலுக்காக என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் ஆர் என்னென்ன மாதிரி அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க? பேபியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போவே எல்லாமே பர்ச்சேஸ், ஒரு 6 மாதத்துக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்கு. நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. ஃப்ளாஷ் கப்பிள் பற்றி இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் எல்லாருக்குமே நிறையாவே தெரியும். உங்கள் லவ், உங்கள் மேரேஜ் ஸ்டோரி எல்லாமே நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். முக்கியமாக இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னி, அது நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்க, இப்படி நடந்துச்சு, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எப்படி நீங்க உடனே அப்படி போயிடக்கூடாது. ஓகே ஓகேவா? ஸோ 5th year anniversary அண்ட் ஆஃப்டர் 5 years ஒரு பேபி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் 90s கிட்டாக தான் இருப்பீங்க. ஆமாம். எப்படி வீட்டிலலாம் அது ஒத்துக்கிட்டாங்க? அதுக்கான நிறைய வந்துட்டு விமர்சனங்கள்லாம் வந்திருக்கும். வீட்டிலலாம் வந்துட்டு எப்படி இவ்வளோ நாள் விட்டாங்க ஃபர்ஸ்ட்ல, அது சொல்லுங்க. வீட்டில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்களுக்கு எப்போ விருப்பமோ அப்படி இது பண்ணுங்க. வெளியே இருந்து தான் கொஞ்சம் 2 பேரை வீட்டில் அவங்க அப்பா அம்மாவும் ஃபுல் சப்போர்ட், எங்கள் அப்பா அம்மாவும் ஃபுல் சப்போர்ட். உங்கள் விருப்பம் என்ன அப்படின்னு தான். வெளியே இருந்து கொஞ்சம் பேர் ஆமாம் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றதா இருக்கட்டும், எங்களுக்கு இன்டைரக்டா பேசுறதா இருக்கட்டும், ஏதாவது ஃபங்க்ஷன் போனோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் அது இன்டைரக்டா பேசுவாங்க. புறம் பேசுறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. என்ன இன்னும் பேபி ஆகலையா, ஏதாவது பிரச்சனை, ஏன்னா எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நாங்க சொல்ல போறோம், ஏதாவது பிரச்சனையா என்னென்ன தெரியணும் மக்களுக்கு. பட் அந்த மாதிரி நிறைய கேட்டாங்க. பட் நாங்கெல்லாம் அப்படி பரவாயில்ல கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு பேபி பிளான் பண்ணுறதுக்கும் பேபி வந்துட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு வந்துட்டு அதுக்கான பகுத்தறிவு வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு. பட் நம்ம சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பாலாம் எப்படி நினைச்சுப்பாங்கன்னா, ஓகே ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அந்த டாக்டர் பாருங்க, இந்த மருத்துவரை பாருங்க, இந்த சாமியை பாருங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் இப்படியும் பண்ணாங்க அப்படின்னு. அந்த மாதிரி பரிகாரம் பண்ண மாதிரி எதுவும் சொல்லல. பட் எங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, 5 வருஷமா குழந்தை இல்லை, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டக்குன்னு நாங்கள் பதில் சொல்லிடுவோம். எங்களுக்கு நாங்கள் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் மட்டும்தான் எங்கள் பேபி, அதனால எங்ககிட்ட கேட்காதீங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஏன் இவ்வளோ நாள் பிளான் பண்ணலைன்னா, எங்கள் குழந்தை எங்கள் வீட்டில் பிறக்கணும், அதுதான் மெயின் ரீசன். அதுக்கு வேண்டி தான் ஹவுஸ் வார்மிங்கும் சேம் இதில் பிளான் பண்ணோம். 2 மாதம் கழிச்சு குழந்தையும் எங்க வீட்டுலன்னா நாங்க கட்டின வீட்டுல, அவருக்கு அப்பா அம்மா கட்டின வீடு இருக்கு, எங்க அப்பா அம்மா கட்டின வீடு எனக்கும் இருக்கு. அந்த 2 வீடையும் தாண்டி நாங்க கட்டின எங்க சொந்த வீட்டுல எங்க பேபி பிறக்கணுங்கிறது எங்களோட ஆசை. அதுக்காக தான் நாங்க இந்த 5 வருஷம் வெயிட் பண்ணோம். நாங்களும் மனுஷங்க இல்லைங்களா, டக்குன்னு வீடு கட்டுறதுக்காக காசு வேணும் இல்ல. சூரிய வம்சம் படமா டக்குன்னு ஒரே பாட்டுல அப்படியே ஆயிடுறதுக்கு. ஸோ அது முடியாததுனால நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிப்போம், கொஞ்சம் கட்டுவோம், திருப்பி கொஞ்சம் சம்பாதிப்போம், திருப்பி கட்டுவோம். அதனால தான் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. இந்த கஷ்டம், இந்த ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் தாண்டி வரும்போது ஃபினான்ஷியலாக இருக்கிற ஸ்ட்ரகிள் தான் வந்துட்டு நம்ம மென்டல் பீஸ் அப்படியே உருக்குலைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஃபினான்ஷியலாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு ஃபால் பார்த்தும் போதோ, இல்லை உங்களோட கெரியரில் ஏதாவது ஃபால் பார்த்தும் போதோ, ஏதோ ஒரு இடத்துல அவர் ஏதோ ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. அப்போ உங்களுக்கு தோணிருக்கோம்ல, பரவாயில்ல நம்ம கரெக்டான பர்சன் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அந்த ஒரு மொமெண்ட் ஏதாவது எங்களுக்கு சொல்ல முடியுமா? அந்த ஒரு மொமெண்ட்னா, ஒரு பெரிய ஒரு மொமெண்ட் வந்து பேபி பிளான் வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும்போது
நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உனக்கு எப்போ தோணுதோ அப்போ என்கிட்ட ஓகே சொல்லு, அப்போ நானும் ரெடி ஆகிக்கிறேன் தான் சொன்னார். ஸோ அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப அதிகமாக ஒரு பலம் கொடுத்துச்சு. ஏன்னா எல்லா ஹஸ்பண்ட்ஸும் அப்படி சொல்ல மாட்டாங்க ஒய்ஃப்கிட்ட. இல்லை ஐயோ அப்பா அம்மா கேட்குறாங்க, அம்மா கேட்குறாங்க, கண்டிப்பாக பேபி பிறந்துதான் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஹஸ்பண்டுக்கிட்ட அந்த தைரியம் நமக்கு வந்துருச்சுன்னா அது மேலே நம்ம எதுவுமே பார்க்க வேண்டாம். ஸோ அந்த மொமெண்ட்லேருந்து நானும் இவரை சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 2 பேரும் போடுற அந்த எஃபர்ட்னால தான் இப்போ நாங்கள் இருக்கிற எல்லா ஹாப்பினஸ் எங்களுக்கு இருக்குது. அன்னைக்கு பேபி பிறந்து வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன்னா இவர் ஒட்டுக்கா ஓடி இவ்வளோ இது பண்ண முடிஞ்சிருக்காது. 2 பேரும் ஓட முடிஞ்சதுனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அன்னைக்கு அவர் கொடுத்த அந்த வாக்கு தான் எங்களை இன்னைக்கு இங்கே கொண்டாந்து நிறுத்தியிருக்கு. இந்த 5 வருஷத்துல நீங்க எப்பயாவது அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா, சுரேஷ் நான் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு குறையா தோணுதா அப்படின்லாம் நம்ம அந்த ரீஅஷூரன்ஸ் பண்ணிட்டு இருப்போம்ல, அந்த விமனுக்கே ஆன ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அது ஒரு எம்டினஸ் ஃபீல் பண்றீங்களா அப்படின்ட்டு எப்பயாவது Baby வேணுமா கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி அப்படி கேட்டதே இல்லை. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஊர் சுற்றுறதுல பிஸி ஆகிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோங்க. நாங்கள் அது ஒரு கஷ்டமாகவே ஃபீல் பண்ணவே இல்லை. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 2-3 கண்ட்ரி போவோம். கொஞ்சம் சம்பாதிப்பேன், ஏதாவது கண்ட்ரி போய் சுற்றி பார்த்துட்டு வருவேன். நாங்கள் ஹாப்பியாக இருந்தோங்க, எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. பேபி இப்போ கூட நாங்கள் பேபி வேணுங்கிறதுனால பேபி ஆசைப்பட்ட அந்த மாதிரி எல்லாம் இல்லை. கடவுள் கொடுத்தாரு, நாங்கள் வச்சுட்டோம், அவ்வளோதான். மித்தபடி நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். எங்களுக்கு எந்த குறை இருக்குன்னு ஃபீல் ஆனதே கிடையாது. இன்னொரு விஷயம் எல்லாரும் அதாவது இந்த சோஷியல் மீடியா லைஃப் ரொம்ப க்ளூமியாக அட் டைம்ஸ் இருக்கும் இல்லையா, ரொம்ப ஃப்ளாஷி கலர்ஸில் இருக்கும். அதை பார்த்துட்டு மட்டுமே உங்ககிட்ட நிறையா கேள்விகள் என்ன கேட்பாங்கன்னா, என்ன இவங்க இந்தியாவுக்குள்ளெல்லாம் எங்கேயும் ட்ரிப் போக மாட்டாங்க, போனாலே ஃப்ளைட் எடுத்துகிட்டு அப்ராடு தான், அந்த மாதிரிலாம் கேட்டதுண்டா? அதுக்கெல்லாம் உங்கள் பதில் என்ன? கேட்பாங்க. அது ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி தான். ஏன்னா என்ன ரீசன்னா, நான் காலேஜெல்லாம் முடிச்ச டைமில் எனக்கு வேலை வாங்கி தரேன்னு ஒரு 3-4 வருஷம் கடந்துருச்சு. அது ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் வாங்கி தந்து. என்னாலலாம் வெளிநாடு போக முடியாது, அந்த சூழ்நிலை அந்த மாதிரி அப்போ எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் கீழே, மிடில் கிளாஸ்க்கு கீழே இருந்துச்சு. ஸோ அப்போ காசு இல்லை, எங்களால் வெளியூர் போக முடியாது. ஸோ அவரை வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி ஒரு 3-4 வருஷம் போயிடுச்சு. ஆனால் அவங்க ரிலேஷன் எல்லாரும் ரிலேட்டிவ் தான். ஆனால் அவங்கள கூட்டு போகிறதுக்கு இது வரைக்கும் என்ன கூட்டு போக முடியல. அப்போ நான் ஒன்று யோசித்தேன், நீ போனால் இந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரிலாம் டூர்லாம் போகக்கூடாது, போனால் ஃபாரின் டூர் மட்டும்தான் போகணும். ஒருத்தங்களை வெஞ்சன்ஸ் எடுக்கணும்னா நம்ம அவங்கள பழி வாங்கணும்னு கிடையாதுல்ல, நம்ம சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறத வச்சு நம்ம வாழ்ந்து காமிக்கிறது. அதுதான் அந்த டைலாக் வாழ்ந்து காமிக்கணும்ன்றால அவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டான். நான் நினைச்ச இப்போ ஒரு கண்ட்ரிக்கு போவேன், அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவங்களால போக முடியுமான்னு தெரியல. ஆனால் நான் போவேன், நினைச்ச ஒரு கண்ட்ரிக்கு போவேன். அதுதான் இப்போ இருக்குது. அந்த வாழ்ந்து காமிக்கிறேன்னு சொன்னீங்களா, அதுதான் சரியான வாழ்க்கை. அதனால தான் எந்த இந்தியன் ட்ரிப்புமே போகிறதில்ல, ஒன்லி அப்ராட் அப்படின்ட்டு இல்லை. அவருக்கு மனசில் அந்த வருத்தம் இருக்குது. இன்னும் அவங்க அது பண்ணி கொடுக்கல, ஒரு 3 வருஷம் ஏமாத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வருத்தம் இருக்கிறதுனால எப்போவுமே என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், ஸோ போனால் நம்ம வெளியூர் தான் போகணும் அப்படின்னு சொல்லி. அந்த பேபி பம்போட இருக்கிற அந்த ஒரு ஜேர்னி இருக்கு இல்லையா, அந்த ஜேர்னி எல்லாருக்குமே பெட் ஆஃப் ரோசஸாக இருக்கிறது இல்லை. சில பேருக்கு பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளூமியாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே அவங்களோட ஓன் பாடிலி சேஞ்சஸ், ஃபிசிக்கல் சேஞ்சஸ், மென்டல் சேஞ்சஸ்ஸு, மூட் ஸ்விங்ஸு, அதெல்லாம் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அது எப்படி இருக்குது, அந்த ஜேர்னி எப்படி இருக்குது, அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருக்குது? நான் நிறைய என்னோட இன்ஸ்டாகிராமில் போட்ட வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், ப்ரெக்னென்சிங்கிறது மூவிஸில் பார்க்க மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஐயோ பிரெக்னன்சி வாந்தி எடுக்கிறாங்க, அப்படியே குழந்தை பெற்றுக்கிறாங்க, சூப்பர் மாங்காய் சாப்பிடுவாங்க, அடுத்த சீன்ல குழந்தை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ப்ரெக்னன்சிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாத்துக்கும் எப்படின்னு எனக்கு தெரியல, நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரகிளுங்க. தூங்க முடியாது, எந்திரிக்க முடியாது, வாந்தி, ஹிப் பெயின், நெக் பெயின், அது இது கஷ்டப்பட்டு. ஆக்சுவலி இந்த ப்ரெக்னன்சிங்கிறது ஒரு சாக்ரிஃபைஸ். அந்த பேபிக்கு, நம்ம வரப்போகிற பேபிக்கு கொடுக்குற ஒரு சாக்ரிஃபைஸ் தான், ஒரு மதர் கொடுக்குற சாக்ரிஃபைஸ் தான். அதில் அவ்வளோ சந்தோஷமான விஷயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் பேபி வரும்போது சந்தோஷமாகவே நான் நினைக்கிறேன். முகத்தை பார்க்கும்போது இந்த பட்ட கஷ்டம்லாம் போய்டும் நினைக்கிறேன். அந்த பேபி பார்க்கும்போது எல்லாம் மாறும்னு நினைக்கிறேன். பட் இந்த ப்ரெக்னன்சி மூவிஸில் மட்டும்தான் ஒரு அழகான ஃபேஸ். நிஜ லைஃப்லலாம் அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாருக்குமே சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஆஃப்டர் பேபி ஒரு உமனோட லைஃப் 360 சேஞ்ச் ஆகிடும், ஃபுல் 360 டிகிரிக்கு சேஞ்ச் ஆகிடும், கெரியரில் அவங்களால பெருசாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படின்லாம். நீங்கள் அதுக்கு ஏதாவது பிளான்ஸ் போட்டு வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ரோட் மேப் இருக்கா? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ்ஸு, யூடியூப், இன்ஸ்டாகிராம், அது எல்லாத்துலேயுமே யூ ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல்ன்றதுனால கேட்குறேன். உங்களுக்கு ஆல்ரெடி அதுக்கான பிளான்லாம் நீங்கள் போட்டு வச்சிட்டீங்க? கண்டிப்பாக. ஏன்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி, நான் சொன்னேன்ல, கல்யாணம் ஆகி எப்போ பேபி வேணுங்கிற பிளான் என்கிட்ட இருந்துச்சு. அப்போ பேபி வரும்போது என்னென்ன பிளான் இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா எல்லாருமே பேபி
ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்னா எங்கேயாவது உட்காரணும் வீட்டுக்குள்ளே அப்படின்ட்டு ஒரு இது வச்சுருக்காங்க. பட் அப்படியெல்லாம் கிடையாது. நான் 1st மந்த்லேருந்து 9th மந்த் வரைக்கும் வேலைக்கு போனேன். டெய்லி ஷூட், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷூட் இருக்கும். நான் பண்ணுவேன். டயர்டாக இருந்தால் படுப்பேன். மித்தபடி வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு புருஷன் கொண்டு வராரு, சாப்பிடுவார், அதை அப்படியே உட்காந்து அப்படியே உட்கார அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா வேலைக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம். அது ஒரு மாதிரி நல்லா ஆக்டிவாக இருக்கணும். நான் அப்போ தானே நம்ம பேபியும் நல்லா ஆக்டிவாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுறேன். எனக்கு எதுவும் எங்கேயும் ஸ்டக் ஆகலை. காசு இல்லாமலோ இல்லாட்டி முடியாமலோ எதுவும் ஸ்டக் ஆகலை இந்த 9th மந்த் வரைக்கும். இனிமேலும் அப்படி இருக்கட்டும்னு நினைக்கிறேன். அந்த டெலிவரிக்குன்னு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல பெண்களுக்கு. புருஷன் பக்கத்தில் இருக்கணுன்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதை தாண்டி இப்போ எல்லாரும் அதை ஷூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல காசியான ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் ப்ராப்பராக அந்த ஒரு செட்டப்பில் குழந்தை பெற்றுக்கணும், வாட்டர் பர்த்து, இந்த மாதிரி நிறைய இப்போ வந்துட்டு 2026ஓட ட்ரெண்ட்ஸே ரொம்ப பீக்கில் இருக்குது. அந்த மாதிரி உங்களோட பிளான்ஸ் என்ன, உங்களோட ஆசைகள் என்ன, எதெல்லாம் நடக்க போகுது? எனக்கு அந்த மாதிரி ஆசைகள் எதுவும் இல்லைங்க. பேபி வந்து நல்லா பிறக்கணும், ஹெல்த்தியான ஒரு பேபி பிறக்கணும். அதை தாண்டி பெரிய ஆசைகள் எதுவுமே கிடையாது. அண்ட் எனக்கு பேபி வரது வந்து கேப்சர் பண்ணி வைக்கணும்னு இருக்கு. பேபி வரதில்ல, அப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுறது என்னால் பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதை மட்டும் கேப்சர் பண்ணி வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. முடிஞ்சா பண்ணுவோம். வேற எதுவும் ஆசை அவர் கூட இருக்கணும்ன்ட்டு. ஆமா, அவர் இருப்பார் இல்லைங்க, இருப்பார். அது முன்னாடியே இப்போ நாங்கள் பிளான் பண்ணது தான். கண்டிப்பாக வந்து ஆமாம் அந்த டைமில் கூட இருக்கணும்ல, அதுதானே நல்ல விஷயம். ப்ரெக்னன்சியில் மட்டும் நான் சொல்லலைங்க. நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி ஃபர்ஸ்ட் டேலேருந்து 9th மந்த் வரைக்கும் எங்கிட்ட இருந்து ஒரு 1 hour மாறி இருந்திருப்பாரு, அவ்வளோதான். அதிகபட்சம் 1 மணி நேரம். மித்தப்படி ஒரு டைம் கூட என்னை விட்டதில்லை. நிஜமாங்க. அப்போ நீங்கள் கேட்பீங்க வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லி. ஆளை போட்டுட்டாரு, வேலைக்கு 2 பேரை போட்டுட்டாங்க. அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறாரேன்னு தவிர என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறாரு. அது எப்படின்னு தான் தெரியல. வேலை அப்புறம் கூட பண்ணிக்கலாம்ல, இந்த மாதிரி டைமில் தான் கூட இருக்கணும். நான் என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ப்ரெக்னென்சி டைமில் என் புருஷன் கூடவே இல்லை, ஈவன் வந்து பேபி வரும்போது கூட இல்லை, அந்த மாதிரியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இவர் அது எனக்கு சொல்ல தெரியாது. அது ஒரு ஃபீலிங் அப்படி. இந்த 9 monthsல ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு பீரியட் இருக்கும்ல. சம்டைம்ஸ் வந்துட்டு நடுவுலேயே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி ஒருவேளை இந்த டைம் குழந்தை பிறந்துருமா, அந்த மாதிரிலாம் சில ரொம்ப டீப் டவுன்ஸ் இருக்கும்ல அந்த ஃபேஸில். நிறைய பெண்களுக்கு ஆகும். நடுவில் ஏதாவது ஒரு ஹிக்கப் வந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு அப்நார்மலாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது கிரிட்டிக்கலாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இன்னும் டச் ஷூட் ஒன்றுமே இல்லை. கடவுள் புண்ணியத்தில் ஒரு வாட்டி கூட நான் வாந்தி எடுக்கலை. இதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது, இனிமேல் சொல்லலாம்ல, முடிய போதில்ல. ஒரு வாட்டி கூட நான் வாந்தி எடுக்கலை. 30 நாள் ஒரு மாதத்தில் இருக்குன்னா அதில் ஒரு 20 நாளும் நான் வேலைக்கு போனேன். லைக் எல்லாமே என்னால் சாப்பிட முடியுது. எதுவுமே சாப்பிட முடியாத மாதிரி எதுவும் இல்லை. கடவுள் புண்ணியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும். ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனால் அது நான் சொல்ல மாட்டேன். இல்லடா, இல்லை எல்லாமே ஹாப்பியாக போயிட்டு இருக்குங்க. ஒரு ஹாப்பியான ப்ரெக்னன்சி. பட் அதை தாண்டி என்னோட மூடு ஸ்விங்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுதான் நான் சொன்னல ஃபஸ்ட்டே, அது மட்டும்தான். மித்தபடி எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஓகே. ப்ரெக்னன்சி ஸ்ட்ரகிள்ஸ்னும் போது அவங்க சொன்னாங்க, ஆமாம் மூட் ஸ்விங்ஸ் அதெல்லாம் இருக்கும், மற்றபடி எனக்கு ஓகே தான், இவர் வந்துட்டு வேலைக்கே போகிறதில்ல, எங்கேயே எல்லாம் ஆள் வச்சுட்டாருன்னாங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு பேரண்டிங் ஜேர்னியில் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவங்களுக்கு இந்த 10 மாதம் எப்படி ஒரு கஷ்டமான இதுவோ அதே மாதிரி தான் நமக்கும். அதே மாதிரி தான் அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்களோ மென்டலி நம்மளும் அந்த பொசிஷனில் தான் இருப்போம் பேரண்டிங் ஜேர்னியில். கண்டிப்பாக அவங்க ஏதாவது இது முன்னே இப்போ நார்மலாக இருக்கவங்க அந்த டைமில் வந்து ஒரு 2-3 மாதம்லாம் வந்து டக்கு மூட் ஸ்விங்ஸ் ஆகிடும், கோவப்படுவாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஓகேவாக தான் இருக்கும். நம்ம தான் அது புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நான் அதெல்லாம் சில பேருக்கு சண்டையெல்லாம் வருமே. எங்களுக்கும் ஃபஸ்ட்டு 2வது மாதம் சண்டை வந்துருச்சு. ஏண்டி நோயின்ட்டு இருக்கு ஏதோ கேட்டார், அவ்வளோதான். மித்தபடி பெரிய சண்டையெல்லாம் இல்லை. கடைசியில் ஆமாம்ல நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டேன்ல, நீ இந்த இடத்துல அட்ஜஸ்ட், அவள் கொஞ்ச நாள் கழித்து சொல்லுவாள், ஒரு 2-3 மாதம் கழிச்சு, இதெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இல்லை பரவாயில்ல அப்படின்னு அந்த மாதிரி சொல்லணும். நம்ம ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணாரு, ரொம்ப நிறைய விஷயங்கள். என்ன கேட்டால் எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு, என்ன ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுறாரு இந்த ப்ரெக்னன்சி டைமில்.
இல்லை அதெல்லாம் நார்மல் தாங்க. மூட் ஸ்விங்ஸ் வரும், கிரேவிங்ஸ் வரும், திடீர்னு சாப்பிட வேணும்னு கேட்பாங்க. 11 மணிக்கு எந்திரிச்சு எனக்கு தோசை வேணும்னு கேட்பாங்க. எங்கே போகிறது, மாவு இருக்குது, இருந்தால் சுட்டு தரலாம், இல்லை போக வேண்டியதுதான். எங்காவது போய் ஏதாவது தட்டுக்கடையில். ஆனால் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு, நைட்டு கேட்டது வாங்கி கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த மாங்காய் சீசன் இல்லை, எனக்கு ப்ரெக்னென்ட் ஆன டைமில் மாங்காய் சீசன் கிடையாது. மாங்காய் கேட்டாலும் வாங்கி தந்துடுவாரு. அண்ட் நான் இந்த பொங்கல் கரும்பு இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஃபுல் ப்ரெக்னன்சியில் எனக்கு கிரேவிங்காக இருந்துச்சு. பொங்கல் கரும்பு, ஓகே, கரும்பு சுகர். அது அப்ப சீசனே கிடையாது. நான் பிரெக்னென்ட் ஆகி முடிக்கும்போது பொங்கல் முடியுது. அப்போல இருந்து எங்க இருந்துன்னு தெரியாது, கண்டுபிடிச்சு கொண்டு போய் கரும்பு ஜூஸ் போடுற கடையில இருந்து ஒண்ணு கொடுங்கண்ணா அவெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியதான். கேட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கோம். சூப்பர், கரெக்ட் தானே, புருஷன்டா. அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்றது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இல்லையா. அவங்க வந்துட்டு இப்போ தாத்தா பாட்டி ஆக்குவீங்க, எப்போ தாத்தா பாட்டி ஆக்குவீங்கன்ற மாதிரியே இருக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த ரிவீல் பண்ண மூமெண்ட்லேருந்து அவங்க அந்த காத்திருப்பு அவங்க சைட்லேருந்து எப்படி இருக்கு? எல்லாருமே அழுதுட்டாங்க உண்மையுமே. இது நாங்கள் சொல்லும்போது எங்கள் அப்பா அம்மா இருந்தாலும் சரி, இவங்க அப்பா அம்மா இருந்தாலும் சரி, இதை சொன்னோடனே அவங்களால அடுத்த செகண்ட் ஒரு செகண்ட் கூட இதால் அவங்க கண்ணில் கண்ணீர் அவங்க வந்துச்சு. அப்பா டக்குன்னு அழுதுட்டாரு. அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும். அவங்களுக்கு எங்ககிட்ட டைரெக்டாக கேட்காம தான் அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, எப்படி எங்கள் ஃபேஸ் டு ஃபேஸில் எப்போ குழந்தை அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும்ல, அது அந்த மொமெண்ட்ல தெரிஞ்சதோ நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோமோ. அப்ப இங்க தோணுச்சு கொஞ்சம் சீக்கிரமா. அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பி. அவங்க அம்மா வந்து இப்போ இது டெய்லி கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அவ்வளவு சந்தோஷம், எல்லாருமே சந்தோஷம். எங்க அம்மா என்ன கேட்டாங்க, நீ ஒரு குழந்தை, உனக்கு ஒரு குழந்தை வரப்போதா அப்படின்னு தான் கேட்டாங்க. எல்லாரும் ஹாப்பி தான். இப்போ நீங்கள் வந்துட்டு பேபி எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. எல்லா கப்புள்ஸ்க்கும் இருக்கிற ஒரு மேஜர் எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு பாயா கேர்லா. இப்போ வந்துட்டு எல்லாரும் வெளிநாட்டுக்கு போய் அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு வர்றது, ஸ்கேன் பண்ணி பார்த்து அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அகேன்ஸ்ட் சம் ரூல்ஸ் எல்லாம். நாங்க வெளிநாட்டுக்கு போனோம், ஆனா செக் பண்ணல. நாங்க மலேசியா போனோம், பட் ஆனா செக் பண்ணல. எங்களுக்கு ஆப்ஷன் இருந்தது, துபாயில இவங்களுக்கு இப்போ விசா இருக்கு, இப்போ போறதுனால போலாம். எதுக்கு தெரியணுங்க, பாப்பாவா இருந்தாலும் ஐ மீன் பாயா இருந்தாலும் கேர்லா இருந்தாலும் அந்த டைம்ல இருக்கிற சர்ப்ரைஸ் நம்ம, அதுதானே பெரிய சர்ப்ரைஸ். ஆமா, அந்த இடத்துல நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்காம முன்னாடியே தெரிஞ்ச என்ன பண்ண போறோம். எங்களுக்கு எந்த குழந்தை இருந்தாலும் ஓகே தான், நல்லா ஹெல்த்தியான பேபியா, அவ்வளவுதான். சமத்து குட்டியா வந்தா ஓகே தான். இந்த வீட்டில் வந்துட்டு இவ்வளோ பார்த்து பார்த்து கட்டின நீங்கள் பேபியோட அரைவலுக்காக என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் ஆர் என்னென்ன மாதிரி அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க? அந்த மாதிரி எதுவும் பண்ணல. பேபி வரோங்கிறதுக்காக கொசு இங்க அதிகம், கொசுவலை வச்சோம், அவ்வளவுதான். அது தவிர பேபியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்பவே எல்லாமே பர்ச்சேஸ், ஒரு 6 மாசத்துக்கு தேவையான எல்லாமே ரெடியா இருக்கு. ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நீங்க போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸுக்காக உங்களை ப்ரெப் என்ன பண்ணிருக்கீங்க? லைக் என்னோட கேரக்டர் படி எனக்கு வந்து எல்லாமே முன்னாடியே செட் பண்ணி வச்சிருக்கணும். பட் அந்த விஷயம் நான் எதுவும் செட் பண்ணலை. ஏன்னா நாங்க வாழ்க்கை போற போக்குல போகட்டும் இல்லையா, அது என்ன நடக்குமோ. என்னை பத்தி விட இந்த பேபி பத்தி கொஞ்சம் அதிகமா பார்த்தோம். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.